பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 33, இறைவார்த்தை 11. அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழியினின்று திரும்புங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புனிதமிக்க அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து எங்களை அதிகாலையிலே தட்டி எழுப்பி எங்களை ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை தேடி வந்து உமது பாதம் அமர்ந்து உம்மை நோக்கி மன்றாடவும், உம்மை வழிபடவும், உம்மை தேடவும், உம்மோடு இணைந்து இருக்கவும், உமது வழியில் நடக்கவும், உமது வார்த்தைகளை வாசித்து தியானிக்கவும், என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருளை பெற்றுக்கொள்ளவும், என் ஆண்டவர் தரக்கூடிய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பினால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவும், ஒவ்வொரு நாளும் உமது திட்டங்கள் என்ன என்பதை அறிந்து நடக்கவும் அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி நீர் தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். இந்த மாதத்திலே இறந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க உதவி செய்திருக்கின்றீர். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபித்த பொழுதும் அந்த ஆத்துமாக்களை ஆண்டவரே பரிசுத்தம் அடைய செய்து உமது வழியிலே அவர்களை நீர் அழைத்து சென்றிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அநேக பிள்ளைகளுக்காக மனதுருக்கத்தோடு ஜெபித்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கின்றீர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றீர். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு இருந்த பிள்ளைகளை குணமாக்கி இருக்கின்றீர். கேன்சர் நோயை குணமாக்கி இருக்கின்றீர். எய்ட்ஸ் நோயை குணமாக்கி அநேக பிள்ளைகளுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து இருக்கின்றீர். கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியிலே வர உதவி செய்திருக்கின்றீர். பிள்ளைகளுடைய வேலை காரியங்களில் உதவி செய்திருக்கின்றீர். ஆண்டவரே, துளைந்து போல கப்பலை கண்டுபிடிக்க ஒரு குடும்பத்திற்கு நீ உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. பேசுவதற்கு நான் பழக்கத்தை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை புகழவும், உம்மை ஆராதிக்கவும், உமது வழியில் நடக்கவும் ஆண்டவரே நீர் பக்க பலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நாளிலே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத் தருகின்றீர். நீர் எங்களுக்கு கற்றுத் தரும் பொழுதும் ஆண்டவரே அதன்படி வாழ நீர் எங்களை பழக்க வைக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கூட நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். உமக்கு எதிராக பாவம் செய்தோம், உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம், வேதனையுற்ற ஒரு மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தோம். என் ஆண்டவருடைய வழியில் நடக்காதபடி ஆண்டவரே தீயது பேசி இந்த உலகத்தில் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவம் செய்தால் உண்மையிலும் உண்மையுமாக மரித்து போய் விடுவோம். நாங்கள் பாவம் செய்து வாழ்ந்தால் உண்மையிலே எங்களுடைய ஆத்துமாவை இழந்து போய் விடுவோம் என்பதை நாங்கள் அறிந்து இருந்தும் நாங்கள் தீமை செய்து கொண்டு இருக்கின்றோம். நேர்மைக்கு எதிராக வாழ்கின்றோம். நீதியை கடைபிடிக்காமல் இருக்கின்றோம். குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பொய்யானவற்றை பேசி உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து தீமைக்கு மேல் தீமை செய்து நீர் கொடுத்த அருளையும் இரக்கத்தையும் இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக. உமது பரிசுத்த இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை,
தீயோர் சாக வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் அன்றும் அத்தீயோர் வாழ வேண்டும் என்பதே உமது விருப்பமாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே நாங்கள் உம்மை பின்பற்றக்கூடிய மகனாக மகளாக மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 52வது அதிகாரம் 12வது வார்த்தையை வாசிக்கின்றோமே. நீங்கள் அவசரப்பட்டு வெளியேற போவது இல்லை, தப்பி ஓடுவது போல் செல்வதும் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பாய் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றீர், நீரே எங்களுக்கு முன்பாக செல்லுகின்றீர், நீரே எங்களோடு நடக்கின்றீர், எங்களை தேடி வருகின்றீர், எங்களுக்கு துணையாக இருக்க நாங்கள் பிறந்த பொழுதே ஒரு காவல் தூதரை கொடுத்திருக்கின்றீர். அந்த காவல் தூதர்கள் தினமும் எங்களுடைய ஜெபத்தை உமது சமூகத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கின்றீர். இதோ இந்த நாளிலே துன்பங்களோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் எல்லாவற்றையும் சுமந்து திரு சமூகத்தில் கடந்து வந்து என்னோடு சேர்ந்து உம்மை ஆராதித்து வணங்கி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். என் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்தார் என்று நன்றி உணர்வோடும் உம்மை தேடி வந்து விசுவாசத்தோடும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்திடுவீராக, அதிசயங்களை செய்திடுவீராக. எதற்காக உம்மை தேடி வந்து நன்றி சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக. அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வமே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் உம்மை விட்டு பிரிந்து போய்விடாதபடி என் ஆண்டவர் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கடைபிடித்து நடக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உண்மையுள்ள தெய்வமே, நாங்கள் உமது பிள்ளைகள் அல்லவா? எனவே தான் நாங்கள் இந்த உலகத்தில் அவமானம் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஆண்டவரே, பாவம் அறியாத நீர் உமது மகனை அனுப்பி உமது மகன் வழியாக எல்லாவித இழிவான செயல்களையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு எங்களை மீட்டு ரட்சித்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. எஸ்ஐயா 54வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டாய், வெக்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய், உன் இளமையின் மானக்கேட்டை நீர் மறந்து விடுவாய் என்றும். ஆம் தகப்பனே, நாங்கள் அடைந்த அவமானத்தின் நடுவிலே எங்களை நீர் தலை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கின்றீர். இழிவாக நடத்தப்பட்ட இடத்திலே எங்களை தூக்கி சுமந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஏதாவது தீமை செய்தாலும் அவற்றை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு கொடுப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமையும் நீரே ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கின்றீர். ஒவ்வொருவரையும் நேர்மையில் நிலைநாட்டி கொண்டு இருக்கின்றீர். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, எலும்பு சம்பந்தமான நோயினாலும் நரம்பு சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் மகிழ்ச்சியின்றி இந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரித்து நோயில் இருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நேரத்திலும் கூட இந்த மாதத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை கொடுத்துட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுக்காக பரிந்து பேசி உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உமது மகனுடைய கையில் இருந்து விடுபட்டு விடாதபடி எப்பொழுதும் உமது மகன் எங்களுடைய கரங்களை பிடித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.